நல்லது. இன்று நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறீர், எங்களுக்கு நன்மையை தரப்போகிறீர். நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதிலை தரப்போகிறீர். ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் மனுஷனை பார்க்க வரவில்லை, மனுஷனுடைய வார்த்தையை கேட்க வரவில்லை, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது தகப்பனே. மனதார நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், மனதார நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே கடந்து வாரும், உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நாங்கள் நிரப்பும். எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். விசேஷ வண்ணமாய் உலக மகளிர் தினம் என்று சொல்லி கொண்டாடுகிற இந்த பரிசுத்தமான இந்த நாளிலே ஒவ்வொரு பெற்றோர்களையும், ஒவ்வொரு தாய் மக்களையும், ஒவ்வொரு சகோதரிகளையும், குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் அநேக 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 பொறுப்பாளர்களாக பெண்களை உயர்த்தியிருக்கிறீர், அநேக ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறீர், கனம் பொருந்தவர்களாய் மாற்றிருக்கிறீர். எல்லாம் கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். விசேஷ இந்த ஆலயத்தில் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஆண்டவரே, ஒவ்வொரு பெரியோர் சிறியோர்களுக்காக, வாலிபர்களுக்காக, வேலை செய்கிறவர்களுக்காக, தொழில் செய்கிறவர்களுக்காக, ஆசிரியர்களுக்காக, ஊழியர்களுக்காக, திருச்சபை மக்களுக்காக, இந்த பகுதி மக்களுக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னம், உம்முடைய மகிமையினுடைய கரம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் கடந்து வருவதாக. வியாதியோடு கூட பலவீனத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொருவருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு அற்புதம், இன்று ஒரு அதிசயம் உண்டாகட்டும் அப்பா. பிள்ளைகளுடைய சகல பாரங்கள், வியாதிகள் மறைந்து போவதாக. கால் வலிகளோடு கூட, இருதய வலிகளோடு கூட, பிளட் பிரஷர், சுகர் என்று சொல்லி பலவிதமான வியாதிகளோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பெரியோர்களும் சிறியோர்களையும் இப்போது கர்த்தர் சந்திப்பீராக. உம்முடைய ஷக்கீனா மகிமை கடந்து வரட்டும், உம்முடைய ஷக்கீனா மகிமை கடந்து வரட்டும். நீ சொல்லி இருக்கிறீரே, எங்க இருவர் மூவர் நாமத்தினால கூடி இருக்கிறார்களோ அவர் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையில உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக நன்றி, ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக நன்றி. எல்லோரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இது ஒரு மகிமையின் நாளாக கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆலயத்தின் இந்த நாளை மகிமை நாளாக தேவன் மாற்றிக் கொண்டிருக்கிறார். இதோ இதோ உன் ராஜாவாகிய கர்த்தர் வருகிறார் என்று சொன்ன வார்த்தையின்படியாக அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவரை ஆயத்தப்படுத்துகிற மனவாட்டின் திருச்சபையாக கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த நோக்கத்திற்காக, எந்த காரியத்திற்காக இந்த ஆலயத்தில் வந்து நீங்க நிற்கிறீர்களோ உங்களுடைய ஆண்டவர் ஆம் என்றும் ஓ ஆம் என்றும் அவர் பதில் தர போகிற கிருபைகளுக்காய் கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோமா? நல்ல ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறீர். இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் கரம் எங்கள் மீது கடந்து வர போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமி. Yes Lord, Amen. கோவில் தொங்க நேரிடினும் ஆவலாய் உன் அன்பை சேர்வேன். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இந்த காலை வேளையில கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, 2021 உடைய சமூகத்தில் இந்த மார்ச் மாதத்தை நாங்கள் நிற்கிறோம் அப்பா. இதுவரையிலும் உங்க வீட்டை நாங்கள் தூரமா போய் இருக்கலாம், ஜெபிக்காம இருந்திருக்கலாம், உபவாசம் இருந்தாம இருந்திருக்கலாம், பரிசுத்தம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆண்டவரே, இந்த லென்த் டேஸ் நாட்களிலே உடைய சமூகத்தில் நாங்கள் நெருங்கும்படியா எங்களுக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் கடைசி காலத்தில் நிற்கிறோம் அப்பா. மனுஷன் எங்கள் முகத்தை பார்க்கிறார், ஆனா நீரோ எங்கள் இருதயத்தை பார்க்கிறீர் ஆண்டவரே. சகலத்தையும் ஆராய்ந்து அறிகின்றீர் தகப்பனே. இன்று ஒரு குழந்தை போல தகப்பனை பார்க்க
நாங்கள் வந்திருக்கிறோம். நீ பேசுகிற தேவன் அல்லவா, நீ ஆற்றி தேற்றுகிற தேவன் அல்லவா, எங்கள் கண்ணீர்களை துடைக்கிற தேவன் அல்லவா, எங்கள் காயங்களை கட்டுகிற தேவன் அல்லவா, எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன் அல்லவா, எங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிற தேவன் அல்லவா. எங்களோடு கூட நீங்க பேசுங்கப்பா, நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்கப்பா. எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் படைத்த உருவாக்கின வரப்போகிற எங்கள் ஆண்டவராக இயேசுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். Please be seated. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வினால் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். முதலாவது இந்த வாய்ப்பு கொடுத்த என் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதன் பிறகு அருமையான போதகர் ஐயா அவர்கள் அன்போடு கூட இந்த காலை ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லவும், அருமையான தலைவர்கள், பொறுப்பாளர்கள், மற்ற இந்த ஊழியத்திலுடைய ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் இன்றைக்கு இந்த மத்தியில் இருந்து விசேஷ வண்ணமாய் இந்த உலக மகளிர் தினத்தை கொண்டாடும்படியான ஒரு நாளாக கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு தேவன் நம்மை விசேஷ வண்ணமாய் ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோமா உற்சாகமாய். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எப்போதெல்லாம் தேவ சமூகத்தில் நாம் வருகிறோமோ அப்போதெல்லாம் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். எப்போதெல்லாம் வேதத்தை திறந்து நாம் வேத வசனத்தை தியானிக்கிறோமோ அப்போதெல்லாம் கர்த்தர் நமக்கு ஞானத்தையும் வெளிப்பாடுகளையும் தருவார். இன்றைக்கு நம்முடைய கால்கள், நம்முடைய இருதயங்கள், நம்முடைய செயல்பாடுகள் ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி ஒரு மான்களைப் போல நீங்கள் தேவ சமூகத்தில் ஓடி வந்திருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், எப்பொழுது ஒரு மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவதைப் போல என் ஆத்துமாவே தேவன் மீது வாஞ்சித்து கதறுகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானோ, இன்றைக்கு உங்கள் ஆத்துமா தேவன் மீது வாஞ்சித்து கதறுது என்று சொன்னால் நிச்சயமாகவே சொல்லுகிறேன், உங்கள் ஆத்துமா நேசர், உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். காலங்கள் செல்லலாம், மாதங்கள் செல்லலாம், ஆனால் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் மாறாதது. என் தேவன் இரண்டு காரியங்களை செய்ய மாட்டார். அவர் பொய் உரையாத தேவன், இரண்டாவது பாவம் செய்யாத ஒரு தேவன். அவருடைய வாழ்க்கையில தனிப்பட்ட ஜீவியத்தில் இவைகளெல்லாம் வாக்குத்தத்த வசனமாக தரிசனமாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆண்டு முடிவுக்குள்ளாக கர்த்தர் வெளியரங்கமான அற்புதங்களை செய்ய போகிறார். காரணம் என்ன? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், ஜீவனுள்ள தேவன். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமல்ல. இன்றைக்கு நீங்கள் வாஞ்சையோடு கூட திருவிருந்து ஆராதனையிலே இந்த உலக மகளிர் தின கொண்டாடுகிற இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் என்னோட நீர் பேச வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி பலவிதமான ஜெப குறிப்போடு கூட தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கலாம். இன்றைக்கு இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசுவாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பெண்களை கர்த்தர் இந்த கடைசி காலங்களிலே பயன்படுத்த விரும்புகிறார். அவளை கொண்டு பல திட்டங்களை வைத்திருக்கிறார். வேதாகமத்தில் அநேக பெண்களை வேதாகமத்தில் பயன்படுத்தினதை நாம் வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிற நன்மைகள் என்னென்று சொல்லி சில வசனங்கள் குறிப்போடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பெண்கள் தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு மகிமையான ஒரு பாத்திரம். அவருடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கு பிரச்சனைகள் என்று சொன்னாலே இவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. அதிக பாரங்கள், அதிக பிரச்சனைகள் உள்ளவர்கள் தாய் மக்கள்கள், பெண்கள் உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43-48 வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்று நாம் பார்க்கிறோம். பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ தன்னுடைய சரீரத்திற்கு ஒரு சுகம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பின்தொடருகிற ஒரு ஸ்திரீயாக காணப்பட்டால், ஆண்டவரை பின்தொடருகிற ஒரு ஸ்திரீ. நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், அதிசயம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவரை பின்தொடர வேண்டும். ஏதோ ஒரு நாள் மாத்திரம் நம்ம தொடர்ந்து, ஏதோ ஒரு நாள் மாத்திரம் ஜெபித்து, ஏதோ ஒரு நாள் மாத்திரம் வேதத்தை வாசிக்காதபடியாக ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பின்தொடரக்கூடிய அனுபவம் நாம் இருக்க வேண்டும். ஒரு திரளான கூட்டத்தில் ஆண்டவர் கடந்து போகிறார். அந்த திரளான கூட்டத்தில் அந்த ஸ்திரீயானவள் எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தை நான் தொடமாட்டேனா என்று சொல்லி பெரும்பாடோடு கூட கடந்து போகிறாள். இந்த கூட்டத்திலும் கூட உங்களுக்கு ஒரு பெரும் பாடுகள் இருக்கலாம். பிள்ளைங்களை குறித்து ஒரு பாடுகள், கணவரை குறித்து ஒரு பெரும் பாடுகள், என்னுடைய வேலை ஸ்தலத்தை குறித்து ஒரு பெரும் பாடுகள், ஊழியத்தை குறித்து ஒரு பெரிய பாடுகள், குடும்பத்தை குறித்து ஒரு பெரிய பாடுகள், இப்படி பலவிதமான பிரச்சனைகளோடு கூட பெரும் பாடுகள் உள்ளவர்களா நீங்கள் காணப்படலாம். அந்த ஸ்திரீக்கு ஒரு சுகம் தேவைப்பட்டது. இன்றைக்கு
இன்றைக்கு உங்களுக்கு ஆறுதல் தேவைப்படலாம், இன்றைக்கு உங்களுக்கு சமாதானம் தேவைப்படலாம், இன்றைக்கு உங்களுக்கு சந்தோஷம் தேவைப்படலாம், இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தேவைப்படலாம், இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவைப்படலாம். கர்த்தரை நீங்கள் பின்தொடர்கிறீர்களா? தொடர்ந்து பின்தொடர்கிறீர்களா? அல்லது ஜெபித்து விட்டு விடுகிறீர்களா? இதுதான் உங்களுக்கு முன்பாக நான் கேள்வியா வைக்கிறேன். அந்த ஸ்திரீயானவள் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் போதும் என்று சொல்லி பெரும்பாடோடு கூட ஆண்டவரை பின்தொடர்கிறாள். கர்த்தர் உற்று கவனித்து என்னுடைய வல்லமை புறப்பட்டது என்று சொன்னார். என் வல்லமை புறப்பட்டது என்று சொன்னார். இன்று சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் நீங்க அமர்ந்திருக்கும் போது அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. என் மகனே, என் மகளே, எந்த சூழ்நிலையோடு நீ அமர்ந்து கொண்டிருக்கிறார், எந்த பெரும்பாடோடு நீ அமர்ந்து கொண்டிருக்கிறார், எந்த மனக்கவலையோடு நீ அமர்ந்து கொண்டிருக்கிறார், எந்த துக்கத்தோடு நீ அமர்ந்து கொண்டிருக்கிறார், எந்த கண்ணீரோடு நீ அமர்ந்து கொண்டிருக்கிறார். என்னை விசாரிக்க யாருமே இல்லையே, என் அன்பு காட்ட யாரும் இல்லையே, எனக்கு வயது சென்று கொண்டே இருக்கிறதே, என் காலம் முடிந்து போய்விடுமா என்று பல பிரச்சனையோடு நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? இன்று ஒரே ஒரு தீர்மானம் பண்ணு, அவரை பின்தொடருவேன், என்ன வந்தாலும் அவரை நம்புவேன். என் இயேசு என்னை கைவிட மாட்டார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் இயேசு என்னை கைவிட மாட்டார். மருந்து மாத்திரைகள் என்னை கைவிட்டாலும், மருத்துவமனைகள் என்னை கைவிட்டாலும் என் இயேசு என்னை கைவிட மாட்டார். அவருடைய வார்த்தை என்னை கைவிடாது, அவருடைய கிருபை என்னை கைவிடாது, அவருடைய பிரசன்னம் என்னை கைவிடாது, அவருடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை கைவிட மாட்டார். அவரை முழுமையாக நான் நம்புகிறேன். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுகிறேன். எப்படி அந்த ஸ்திரீயானவள் இயேசுவை தொடர்ந்து அந்த கூட்டத்தில் பின்தொடர்ந்து போனாலோ எனக்கு ஒரு அற்புதம் கிடைக்கும், என் வியாதிக்கு ஒரு சுகம் உண்டாகும், என் தகப்பன் என்னை கைவிட மாட்டார், நிச்சயம் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்று சொல்லி முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு கர்த்தரை பற்றி கொண்டு வந்தாலோ அதே விசுவாசம், அதே நம்பிக்கை உங்க இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னால் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை தேவன் செய்வார். இங்கிருந்து நீ போகும்போது சுகத்தை பெற்றுக்கொண்டு போக போகிறாய், தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொண்டு போக போகிறாய். எந்த காரியம் முடியல நடக்கல நினைச்சீங்களோ தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி உன் வாய்களை திறந்து நீ சாட்சி சொல்ல போற நாட்கள் வரப்போகிறது. அந்நிய கண்கள் அல்ல தேவ ஜனமே, உன் சொந்த கண்களே தேவனுடைய அற்புதத்தை காணும்படியாய் கர்த்தர் இந்த நாளை கொடுத்திருக்கிறார். இது சாதாரணமான நாள் அல்ல, தேவன் முன் குறித்த நாள், தேவ மகிமை வெளிப்பட போகிற நாள், தேவ ஆவியானவர் உன்னோட கூட பேசுகிற நாள். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உம்மை நான் பின்தொடர்வேன் ஆண்டவரே, என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் நீங்க எனக்கு அற்புதத்தை செய்வீங்கப்பா. ஆண்டவர் சொல்லுகிறார், என் வல்லமை புறப்பட்டது. இன்றைக்கு பரலோகத்திலிருந்து அவருடைய வல்லமை உங்கள் மீது புறப்பட்டு வரப்போகிறது. அவருடைய வல்லமை உங்கள் மீது புறப்பட்டு வரப்போகிறது. நீங்கள் எதை எதிர்பார்த்திருக்கிறீங்க? தாகமா இருக்கிறீங்களா? அந்த ஸ்திரீ தாகமா இயேசுவை பின்பற்றினார், வாஞ்சையாய் தேவனை பின்பற்றினார். இன்று நீங்க தாகமா இந்த ஆலயத்துக்கு வரும்போது, வாஞ்சையோட கூட ஆண்டுடைய ஆலயத்துக்கு வரும்போது அவருடைய வல்லமை உங்கள் மீது புறப்பட்டு வரும். அவருடைய சுகமளிக்கிற வல்லமை உங்கள் மீது புறப்பட்டு வரும். அவருடைய சுகமளிக்கிற வல்லமை உங்களை சுகமாக்கும். இன்றைக்கு சகல கட்டுகளையும் ஆண்டவர் அறுக்க போகிறார். பல நாட்களாக கட்டுகளோடு இருந்த அந்த மகளுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. இன்றைக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகிறது. உலக மகள தினத்தில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு இயேசு உங்களை விடுவிக்க போகிறார். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இந்த சத்தியத்தை அறியும் போது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வேத வாக்கியத்தின்படியாக இன்று இந்த காலை ஆராதனையில ஆண்டவர் உங்களை விடுவிக்க போகிறான்னு சொல்றங்க. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோமா உற்சாகமாய். ஒரு கூட்டம் அந்த ஸ்திரீ அப்படியே தடுக்குது. ஆனால் அவள் தொடர்ந்து கர்த்தரை பின்பற்றி வருகிறாள். தொடர்ந்து கர்த்தரை பின்பற்றி வருகிறாள். ஆலயத்துக்கு வரக்கூடாதபடியே சில தடைகள் வரும். ஆனால் நம்ம அதை விட்டுவிடக்கூடாது. பரிசுத்த நாட்களை, ஓய்வு நாட்களை விட்டுவிடக்கூடாது. சபை கூடி வருவதை நாம் விட்டுவிடக்கூடாது. கூட்டம் நெரிச்சலா இருந்தது, அந்த ஸ்திரீ பொறுப்படுத்தவில்லை. நான் ஆண்டவரை பின்தொடர்வேன், இன்னைக்கு சொல்லுங்க, என்ன வந்தாலும் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வந்தாலும் நம்ம நம்புவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவே என் மீட்பரே இயேசுவை. யார் என்னை கைவிட்டாலும் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்
என்னை கைவிட மாட்டார். இதுதான் அந்த ஸ்திரீக்குள்ள இருந்த விசுவாசம். என்ன துன்பம் வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி அவள் பின்தொடர்ந்தே வந்தாள். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, என்ன நடந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சூழ்நிலை எனக்கு விரோதமா இருந்தாலும், இயேசுவே நான் உன்னை பின்பற்றுவேன். எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? இயேசுவே நான் உன்னை பின்பற்றுவேன். அவரை பின்பற்றுவங்க யாரும் வெறுமையா போன சரித்திரமே கிடையாதுங்க. அவங்களெல்லாம் கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்கி இருக்கிறார், கீழாகாமல் மேலாகி இருக்கிறார். இங்க இடத்துல நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறீங்க, நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் வேலை செய்யறவங்க இருக்கிறீங்க, பிரைவேட்ல வேலை செய்யறவங்க இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கை நினைச்சு பாருங்க, இயேசுக்கு நீங்க எப்போ உங்க இருதயத்தை கொடுத்தீங்களோ, ஆண்டவரை நீங்க எப்போ பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கீங்களோ, உங்களை கர்த்தர் மேன்மையா வைத்திருக்கிறார், மேன்மையா வைத்திருக்கிறார், உயர்த்தி வைச்சிருக்கிறார், அநேகருக்கு ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். அதற்கு காரணம் என்ன? இயேசுவை நீங்கள் பின்பற்றதுனால தான். தொடர்ந்து உங்க ஜீவனுள்ள காலங்கள் வரையிலும் அவரை தொடர்ந்து பின்பற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவது, ஸ்திரீகள் எப்படிப்பட்ட ஸ்திரீகளாய் வேதாகமத்தில் இருந்தார்கள் என்று சொன்னால், துதிக்கிற ஸ்திரீகளாக, ஜெபிக்கிற ஸ்திரீகளாக இருந்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் பணிக்கு போறாங்க. உண்மையிலே வாழ்த்துக்குரிய ஒரு காரியம், கனத்துக்குரிய ஒரு காரியம். ஆண்களுக்கு நிகராக பெண்களை ஆண்டவர் உயர்த்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், அதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இப்படி ஜெபிக்கிற பெண்மணிகள், துதிக்கிற பெண்மணிகள் என்று சொல்லி சிலரை குறித்து வேதாகமம் சொல்லப்படுகிறது. சில பேர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் வேலைக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு, பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு தனியாக ஜெபம் பண்ணுவாங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயர் மாதிரி வீட்டில் ஜெபம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு தனி கிருபை, அது ஒரு தனி ஒரு பிளெஸ்ஸிங்ஸ். அது எல்லாருக்கும் கிடைக்காது. ஜெபிக்கிற அனுபவம், தேவனை துதிக்கிற அனுபவம். மிரியாம் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா, மோசேனுடைய சகோதரி. நல்லா கேளுங்க, இந்த சகோதரி எப்படிப்பட்ட ஒரு மகள் என்று சொன்னால், மிரியாம் தீர்க்க தரிசன ஆவியுடையவளா இருந்தான். அது மாத்திரம் இல்லாம ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தாருப்பா, வெற்றியை கொடுத்தார், வெற்றி சிறந்தார் என்று சொல்லி தேவனை துதிக்கிறாள், பாடுகிறாள், தேவனை பாடுகிறாள். சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நம்ம அழைக்கப்பட்ட நோக்கம் என்னன்னா, அவரை துதிக்கணும். கர்த்தர் செஞ்ச நன்மைகளை நினைத்து நாம் துதிக்கணும். அவர் செய்ய போகிற காரியங்களை குறித்து துதிக்கணும். இந்த ஸ்திரீ ஆனவள் தேவனை துதிக்கிறாள், மகிமைப்படுத்துகிறாள். அவர் வெற்றி சிறந்தவர், நமக்கு ஜெயத்தை கொடுத்தார், எதிரிகளை சமுத்திரத்தில் விழ செய்தார். இப்படிப்பட்ட தேவனை நாம் மகிமையோடு துதிக்க வேண்டும் என்று சொல்லி முழு உள்ளத்தோடு ஆர்ப்பரிக்கிறாள். கம்பீரத்தோடு கூட, கீத வாக்கியங்களோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறாள். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில 2020 கொள்ளை நோய் காலத்துல சபையில கூடி வர முடியல, எல்லாம் வீட்டில் ஆராதித்து கொண்டிருந்தோம். லைவ்ல நம்ம பார்த்திருந்தோம் மெசேஜ். எப்படா ஆலயத்துக்கு வருவோம், எப்படா நம்ம திருவிருந்து எடுப்போம், எப்படா இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாட்கள் வரும் என்று சொல்லி நம்ம இருதயம் துடித்து கொண்டிருந்தது. நல்லா யோசிச்சு பாருங்க. இதற்கெல்லாம் நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும், துதிக்கணும். ஆண்டவரே, எங்களை மறுபடியும் இணைத்தீரே, மறுபடியும் ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்தீரே, மறுபடியும் ஓய்வு நாள் எங்களை சபையில வர வைத்தீரே, வேலைக்கு போக வைத்தீரே, ஆண்டவரே சுகத்தோட வைத்திருக்கிறே, மாஸ்க் போட்டு அமர்ந்திருந்த நாட்கள் மாஸ்க திறந்து ஆராதிக்க வச்சீங்களப்பா, உமக்கு நன்றி ராஜா என்று சொல்லி கர்த்தரை துதிக்க கூடிய அனுபவம் இன்று நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இந்த ஸ்திரீ ஆனவள் கர்த்தரை துதிக்கிறவள் இருந்தால் அவருடைய மகிமையின் வெற்றி சிறந்ததை நினைத்து, அது மாத்திரமல்ல, நீங்க வேதாகமத்தில் லூக்கா சுவிசேஷத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, மரியாளும் கூட துதிக்கிறவளா இருந்தால். அந்த தேவ தூதன் ஒரு செய்தியை 1ஆம் அதிகாரம் நீங்க வாசிச்சீங்கன்னா 28ல இருந்து அப்படியே நீங்க வாசிட்டு போனீங்கன்னா, ஆண்டவருடைய தூதன் சொன்ன அந்த செய்தியை கேட்டுக்கிட்டு எலிசபெத்தை பார்க்க போறாங்க இந்த அம்மா. எலிசபெத்தை பார்க்கும்போது அந்த செய்தி அவங்களால தாங்க முடியாம அவருடைய இருதயம் களி கூர்ந்து ஆண்டவரை துதிக்கிற ஒரு பாடலை தான் லூக்கா சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, மரியாளும் தேவனை துதிக்கிறவளா இருந்தாள், எலிசபெத்தும் கர்த்தரை துதிக்கிறவளா இருந்தால், இன்றைக்கு உங்களை இயேசு அழைக்கிறார் அவளை துதிக்கத்தக்கதாக, அவரை மகிமைப்படுத்துவதற்காக. வெளிப்படுத்தின விசேஷம் நீங்க பார்த்தீங்கன்னா 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் நீங்க வாசிச்சீங்கன்னா, திரளான
ஜனங்களை யோவான் பார்க்கிறார். அந்த திரளான ஜனங்க ஆண்டவரை பரலோகத்துல மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், துதித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நாம் அழைத்த நோக்கம் என்ன? சபை என்பது பரலோகத்தின் நிழலாய் இருக்கிறது. பரலோகத்துல எப்படி தேவ தூதர்கள் கேருபீன்களும் சேராபீன்களும் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிறார்களோ, தேவ ஜனமாய் காணப்படுகிற நாம், தேவ ஆலயமாய் காணப்படுகிற நாம், திருச்சபையின் விசுவாசியை காணப்படுகிற நாம், அங்கத்தினர்களாய் காணப்படுகிற நாம், தேவன் எதிர்பார்ப்பது என்ன? என் ஜனம் என் துதி சொல்லி வருவார்கள். எகிப்தில் இருக்கிற ஜனங்களை தேவன் விடுவிக்கும் போது மோசேயிடம் கர்த்தர் சொல்லுகிறார், யோ ராஜாவிடம் போய் சொல், இவளை ஆராதிக்கும்படி அனுப்பு, இவளை ஆராதிக்கும்படி அனுப்பு. ஆலயத்திற்கு நாம் எதற்கு வரோம் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் கேட்பதற்கு அல்ல, அவரை ஆராதிக்க நாம் வர வேண்டும், அவரை தொழுது கொள்ள வர வேண்டும். ஆலயத்திற்கு நேரத்திற்கு நாம் வர வேண்டும், தேவ சமூகத்தை நேரத்துக்கு வந்து அவரை துதிக்க வேண்டும். ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய பாரங்கள் எல்லாம் கேட்கிறார். ஆனால் துதிக்கிற பிள்ளைகள் தேவனை நோக்கி துதிக்கும் போது அவர் நம்மோடு பேசுகிறார். துதிக்கும் ஜெபத்துக்குள்ள வித்தியாசம் இதுதாங்க. ஜெபம் என்பது நாம் தேவனோடு பேசுவது, துதி என்பது கர்த்தர் நம்மோடு பேசுவது. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். அவர் துதிகளின் மத்தியிலே வாசமா இருக்கிறார். The Lord is dwelling in the midst of the worship. அவர் துதிகளின் மத்தியிலே, 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் சபையிலே மௌனமா இருந்தால் பரலோகத்திலும் மௌனமா இருப்போம். ஆனால் சபையிலே நாம் துதிக்கிற வீராங்கனைகளா இருப்போம் என்று சொன்னால் பரலோகத்திலும் வீராங்கனைகளைப் போல நாம் காணப்படுவோம். இன்று கர்த்தர் உங்களை ஜெப வீரர்களாய் பார்க்கிறார். பெண்களை ஜெப வீராங்கனையாய் பார்க்க விரும்புகிறார், துதியின் வீராங்கனையாய் பார்க்க விரும்புகிறார். தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை இந்த கடைசி காலத்தில் செய்ய விரும்புகிறார். நீங்கள் துதிக்கும் போது அந்த சூழ்நிலையை மாற்றப்படங்க. எல்லா அந்தகார வல்லமைகள்லாம் ஓடும், எல்லா சத்ருவின் சேனைகள்லாம் அழிந்து போகும், எல்லா சங்கிலி கட்டுகள்லாம் அறுக்கப்படும், எல்லா பொறாமையின் கண்கள், எரிச்சலின் ஆவிகள் எல்லாம் உங்களை விட்டு கடந்து போகும். ஏன்? தேவ மகிமை கடந்து வரும், தேவ பிரசன்னம் கடந்து வரும். இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் எவ்வளவு நேரம் நான் ஜெபிக்கிறேனோ அவ்வளவு நேரம் துதிக்க எனக்கு கிருபை கொடுங்கப்பா. அப்போஸ்தலர் 1:14 இங்க வாசிக்கும் போது ஸ்திரீகள் எல்லோரும், வாசிங்க பார்க்கலாம் யாராவது இந்த வசனத்தை, அப்போஸ்தலர் 1:14. அப்போஸ்தலர் 1:14. இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும், பாருங்க ஸ்திரீகள் எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணாங்க. ஜெபிக்கிற ஸ்திரீகள், முதல்ல சொன்ன துதிக்கிற ஸ்திரீகள், பாருங்க ஜெபிக்கிற ஸ்திரீகளா இருந்தாங்க. இந்த கடைசி நாட்களில் நமக்கு ஜெப ஆவி ரொம்ப அவசியம். திறப்புல நிக்கணும். தேசத்துக்காக, சபைகளுக்காக, அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக, ஆண்டுடைய வருகையை நாம் ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமாக தேவன் நம்ம எடுத்து பயன்படுத்த கர்த்தர் நம்மை கூர்மையாய் மாற்ற வேண்டும். இந்த சபைகள் எல்லாம் மிஷனரிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு சபைகள். எவ்வளவு தியாகமா, எவ்வளவு ஒரு பாரமா தன்னுடைய தேசத்தெல்லாம் விட்டு தன்னுடைய எதிர்காலத்தெல்லாம் விட்டு இயேசுவின் பணிகளை செய்யும்படியாய். அந்த நாட்களில் உணவுகள்லாம் நம்ம சாப்பிட்ற உணவுகள் கிடையாது, ஆடைகள்லாம் நம்ம இப்போ போடுற ஆடைகள் கிடையாது, எலக்ட்ரிசிட்டிலாம் அதிகமாக கிடையாது. அப்படிப்பட்ட நல்ல லௌகிகமாக வாழ்ந்த மனிதர்கள் தியாகமாக எல்லாவற்றையும் விட்டு கிறிஸ்துவுக்காக நற்பணியை செய்யும்படியாய் தன்னை அர்ப்பணித்து இந்த இடத்துலலாம் ஊழியம் செஞ்சு இப்படிப்பட்ட ஒரு ஸ்தாபகத்தை உருவாக்கியிருக்காள் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த பொறுப்பு நம்முடைய கைகளில் இருக்கிறது. அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் என்ன கொண்டு போக போகிறோம், இந்த கேள்வியை உங்களுக்கு முன்பாக கர்த்தர் வைக்கிறார். ஸ்திரீகளை கொண்டு ஆண்டவர் இந்த கடைசி காலங்களில் ஒரு தேசத்தை அசைக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் உங்கள் கரத்தில் கொடுக்க போகிறார். அதற்கு நீங்கள் ஆயத்தமா? உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் தேசத்துக்காக, உங்கள் திருச்சபைகளுக்காக, நீங்கள் செய்கிற வேலைகளுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக உத்தரவாதம் உங்கள் கையில் தான் இருக்கிறது.
உங்களிடத்தில் தான் கர்த்தர் கணக்கு கேட்பார். நாம் தேவ சமூகத்தில் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, எனக்கு ஜெப ஆவியை என் மீது ஊற்றுங்கப்பா. இந்த சமூகத்தில் நான் ஜெபிக்கக்கூடிய மகனாக மகளாக என்னை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் அந்த ஜெப ஆவியை உங்கள் மீது ஊற்றுவார். ஜெபிக்கிற பிள்ளைகளோட கூட கர்த்தர் இருப்பாருங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு வெளிப்பாடு உண்டாகும். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானம் கிடைக்கும். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தரிசனம் கிடைக்கும். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா சத்துருவின் போராட்டத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். ஜெபமே ஜெயம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். உலக மகளிர் தினத்தன்று கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்படுகிறது. துதிக்கிற பெண்களே, ஜெபிக்கிற பெண்களே, நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர், நீங்கள் ஜெபிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் வருகிற நாட்களிலே எந்த காரியத்துக்கெல்லாம் நீங்க ஜெபிச்சீங்களோ, எந்த காரியத்துக்கெல்லாம் நன்றி சொல்லி துதிச்சீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போறான்னு சொல்றங்க. கரங்களை தட்டி கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம். களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். இன்னைக்கு வாக்கு தத்தம் உங்களுக்கு சொல்றாரு, நான் ஜெயத்தை கொடுப்பேன்னு சொல்றேன். அல்லேலூயா. நீங்க களி கூறணும். பாடுவோமா? களி கூறுவோம். களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்ன. பயப்படாதே, இயேசு மீட்டுக் கொண்டார், இயேசுவுக்கு சொந்தமானாய். சேர்ந்து பாடுவோம். களி கூறுவோம். களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். களி கூறுவோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க வந்த மாதிரி இல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, வரும்போது ஏதோ யோசிச்சுட்டே வந்தீங்க, ஆனா கர்த்தர் உங்களை மறுபமாக்கி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி களி கூறுவோம். களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஜீசஸ். மூன்றாவது, ஸ்திரீயானவர்களை வேதாகமத்தில் எப்படி பார்ப்போம் என்று சொன்னால், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை பெற்றவர்களாக நாம் பார்க்கிறோம். கிருபை, இந்த கிருபைக்கு பொருத்தமே அவர்களா இருந்தார்கள், அவர்களாகவே இருந்தார்கள். லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 28 வசனம், இந்த கிருபை என்று சொல்வதற்காகவே தேவதூதன் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மைல் இருந்து பரலோகத்திலிருந்து வந்தான். அந்த கிருபை என்ற ஒரு வார்த்தை சொல்வதற்காக. அதுக்கு பொருத்தமே அவங்கள தான் இருந்தாங்க. ஒரு ஆண்களை பார்த்து பாருங்க, கிரேஸ் அப்படின்னு இருக்காது, ஆனா பெண்களை தான் கிரேஸ்ன்னு சொல்லுவாங்க. பேரு அவங்களுக்கு கிரேஸ்ன்னு இருக்கும், ஆண்களுக்கு கிரேஸ்ன்னு இருக்காது. ஏன் இதை நான் சொல்ல வரேன்? அந்த தேவ தூதன் அந்த பெயரை மரியாளுக்கு சூட்டினான். கிருபை பெற்றவளை நீ வாழ்க, பெண்களுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார். அந்த கிருபை. எனக்கு அன்பானவர்களே, தேவன் உங்களை கிருபை பெற்றவர்களாய் பார்க்க விரும்புகிறார். கிருபை உள்ளவர்களுக்கு என்னென்ன குணம் இருக்கும்னா, நிறைய குணம் இருக்கும். ஆவிக்குரிய குணாதிசயங்கள் இருக்கும், ஆவியின் கனிகள் இருக்கும். இவைகள் எல்லாம் நீங்க பார்க்க முடியும். மரியாளுடைய வாழ்க்கையில கிருபை இருந்ததுனால அவங்க எல்லாமே சகிச்சாங்க. அவங்க உயிருக்கு ஆபத்து வந்தது. ஏரோது கட்டளையை சொல்லுகிறான், குழந்தைகள் எல்லாம், ஆண் குழந்தைகள் எல்லாம், பிஞ்சு குழந்தைகள் எல்லாம் கொள்ளுங்க என்று சொல்லி கட்டளையிடும் போது
இவளுக்கு ஆபத்து வந்தது. ஆனால் அந்த கிருபை இருந்ததுனால கர்த்தர் அவளை பாதுகாத்தார். அது மாத்திரம் இல்லாம நிறைய விஷயத்துல மரியாளுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா போராட்டம் வந்தது. அவர்கள் தேவையில்லாம சந்தேகப்பட்டார்கள் யோசேப்பினால, மத்தேயு 1:28. ஆனா அந்த கிருபை தாங்குச்சு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல தேவையில்லாத சண்டை வரும். ஆனா அந்த கிருபை பெற்ற ஸ்திரீயா நீங்க இருப்பீங்கன்னா அந்த பிரச்சனையை மேற்கொள்றது கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். ஸ்திரீயான காணப்பட்ட மரியாள், அந்த பிரச்சனை வந்தது, அவங்க மாம்சமா சண்டை போடல, அந்த அவமானத்திற்கு சகித்து கொண்டாங்க, ஜெபம் பண்ணாங்க. தேவனுடைய தூதன் சொப்பனத்தில் வெளிப்பட்டார் யோசேப்புக்கு, நீ மரியாளை சந்தேகப்படாதே. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனை உங்க குடும்பத்தில் வந்திருக்கலாம். நீங்க யுத்தம் பண்ணாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஜெபம் மாத்திரம் பண்ணுங்க. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. மரியாளுடைய வாழ்க்கையில நிறைய விஷயம் நீங்க பாருங்களேன். காணா ஒரு திருமணத்தில் பார்க்கிறோம். அந்த அம்மா போராடுறாங்க, வராங்க, இந்த மாதிரி திராட்சரசம் குறைஞ்சு போகுதுன்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்ற, ஸ்திரீயே உனக்கு எனக்கு என்னன்ற. இன்னைக்கு உங்க பிள்ளைங்களை நீங்க நல்லா வளர்த்து ஆளாக்கி கடனெல்லாம் வாங்கி படிக்க வச்சு ஃபாரின் அனுப்பிச்சு இல்லை ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு வாங்கி கொடுத்து நல்லா சம்பாதிக்கும் போது பையன் சொல்றான், அம்மா உனக்கு எனக்கு என்ன, நான் இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ என் பிள்ளைய நான் எப்படிலாம் வளர்த்தேன், எப்படியெல்லாம் அவனை படிக்க வச்சேன், எப்படிலாம் ஆளாக்குனேன், என்னை பாரு மறந்துட்டான் பாருங்களேன் அப்படின்னுவாங்க. ஆனா மரியாள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஸ்திரீயே உனக்கு எனக்கு என்னன்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள்ட்டாங்க. அந்த கல்யாணம் காலம் ஊர்ல அவர் என்ன சொல்றாரோ செய்யுங்க. கீழ்ப்படிஞ்சாங்க, இயேசுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. கிருபை இருந்தது. இன்னைக்கு ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? எத்தனையோ செய்திகளை கேட்கிறோம், எத்தனையோ வாட்டி நம்ம பைபிள் வாசிக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்ற வாக்குத்தத்த வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? மரியாள் கீழ்ப்படிந்தவளா இருந்தால் கிருபை இருந்தது. அது மாத்திரம் அல்ல, சிலுவையில தன் மகன் மரித்து போகுது, அவங்களால பார்க்க முடியல, அழுகுறாங்க. அந்த நேரத்திலும் கூட கிருபை அவங்கள தாங்கினது. இன்னைக்கு உங்க சூழ்நிலை எப்படி இருக்கு? நீங்க எப்படி நடந்து கொண்டு இருக்கிறீங்க? ஆண்டுடைய கிருபை உங்களை தாங்க போது. மரியாள் கிருபை பெற்ற ஒரு ஸ்திரீயாக இருந்தால் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாங்க, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு டைம் இல்லைன்றாங்க, ப்ரேயர் பண்றதுக்கு டைம் இல்லை, பிஸியா இருக்கிறோம் அப்படின்றாங்க. ஆனா மரியாள் அப்படி அல்ல, ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தால் கிருபை. அப்ப ஆண்டவர் சொல்றேன், நல்ல பங்கை தெரிந்து கொண்டாய். இன்னைக்கு நிறைய பேரால சர்ச்சுக்கு வர முடியல, ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ண முடியல, உபவாசம் இருக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல அப்படின்னா நீங்க ஆராய்ச்சி பார்க்கணும். ஆண்டவரே உமக்கு முன்பா நான் எப்படி இருக்கிறேன், எனக்குள்ள என்ன குறை இருக்கிறது, உங்களை ஆராய்ச்சி பாருங்க. இயேசு உங்களை மறுபடியும் அழைக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் காலிங் யூ. இயேசு உங்களை மறுபடியும் அழைக்கிறார். ஆதியின் அன்புக்குள்ள வாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வைராக்கியமா இருந்திருப்பீங்க, நல்ல பைபிள் வாசித்திருப்பீங்க, ஊழியம் செஞ்சிருப்பீங்க, கிராம ஊழியங்கள் பிரேயர்ஸ்லாம் நடத்திருப்பீங்க. இப்ப எல்லாம் முடங்கி போய் இருக்கும். ஒரு பயத்தின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கு, சோர்வின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கு, ஜெபிக்க முடியல. முதல்ல முழங்கால் பண்ணிட்டு நல்லா ஜெபம் பண்ணுவீங்க, இப்ப என்னால முடியல, சோர்வு என்ன தாக்குதா, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க. அதிகாலையில எழுந்து ஜெபம் பண்ணுவீங்க, இப்ப என்னால ஜெபிக்க முடியலப்பா, சோர்வின் ஆவி எங்களை தாக்குது. இன்னைக்கு கர்த்தர் உன்னை புது பலத்தினால் இடை கட்ட போகிறார். புதிய கிருபை உங்களுக்கு தரப்போறார். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒரு கிராமத்தில் பெத்லகேம் என்ற ஊரில் வாழ்ந்திருந்த சாதாரண பெண்மணி ஒரு மரியாள். இப்ப இருக்கிற ஃபேஸ்புக் போல வாட்ஸ்அப் போல அந்த நாட்கள்லாம் ஒண்ணுமே, டிவி ஒண்ணுமே கிடையாது. எங்கேயோ இருந்த அந்த அம்மா இன்னைக்கு உலகம் முழுவதும் அவங்களுடைய ஆலயமும் அவங்களுடைய பெயரும் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. அது காரணம் என்ன? கிருபை. கிருபை. இன்னைக்கு இந்த ஊர்ல இருக்கலாம், நீங்க நல்லா கேளுங்க, சாதாரணமா இந்த ஊர்ல இருக்கலாம். ஆண்டுடைய கிருபை உங்களோட கூட இருந்ததுன்னா உங்களை ஆண்டவர் பெரிய ஜாதியாய் மாற்றுவார், பெரிய கூட்டமாய் மாற்றுவார். சேர்ந்து பாடுவோமா? கிருபையே
கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒரு ரகசியத்தை சொல்றேன். நம்ம ஏன் கை தட்டணும், ஏன் பாடணும்ட்டு. நம்ம பிள்ளைங்களோ இல்ல நாமோ ஒரு பள்ளியிலையோ இல்ல ஸ்போர்ட்ஸ்லயோ இல்ல நம்ம வெற்றி பெற்றா நம்ம சும்மா இருக்க மாட்டோம், கை தட்டி அப்ரிஷியேட் பண்ணுவோம். அதோடைய அர்த்தம் என்னன்னா, we are glorifying, we are magnifying. அதோடைய அர்த்தம் அதுதான். அப்போ ஒரு பாடலை பாடும்போது இல்ல ஒரு சாட்சிகளை சொல்லும் போது நம்ம கைத்தட்டி சொல்லும் போது அது என்ன பண்றீங்கன்னா, ஒண்ணு நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க, ரெண்டாவது அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்றீங்கன்னு அர்த்தம். இதான் ரகசியம். அந்த கைத்தட்டும் போது நடக்கிற அனுபவம் உங்க ஆத்துமாவுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான், உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இருக்கும், அப்புறம் பாஸ்போர்ட் இருக்கும், அப்புறம் அந்த பேன் கார்டெலாம் இருக்கும். அது நம்ம ஐடென்டிட்டி. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறாரு. ஜப வீராங்கனி, துதி வீராங்கனி, கனத்துக்குரிய பெண்மணி, ஜெபிக்கிற பிள்ளை, கிருபை பெற்ற பிள்ளை. கரங்களை தட்டி அப்பாவை கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க, கிருபையே Yes Lord மாறாத நல்ல கிருபையே. நான்காவது அழுகிற ஸ்திரீகள். ஆண்களோட பெண்கள் தான் அதிகமா அழுவாங்க, அது உண்மை. அல்லேலூயா. அந்த அழுதாதான் உங்களுக்கு அந்த பாரமே போகும். வேதாகமத்தில் ஆகாரை குறித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த அம்மா ரொம்ப அழுகுறாங்க. கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. வனாந்தரத்தில் என் கை குழந்தையை நான் எப்படி வளர்ப்பேன் என்று சொல்லி மிகுந்த பாரத்தோட அழுகிற ஒரு ஸ்திரீயா காணப்பட்டாள். வேதாகமத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா அவங்க அழுகிறது நோக்கம் என்னன்னா, என் பிள்ளையை நான் எப்படி வளர்ப்பேன், என் பிள்ளையை நான் எப்படி வளர்ப்பேன் சொல்லி 16-17ஆம் வசனத்துல சாகிறதை பார்க்க முடியாமல் அழுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு உங்க குடும்ப சூழ்நிலை, என் கணவர் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறார் ஐயா, இதை வச்சு என்னால் வாடகை கட்டி குடும்பத்தை நடத்த முடியல, எனக்கு சம்பளம் வாங்கியே பல வருஷம் ஆகுது, ஆனால் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், கடன் வாங்கின கடன் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, மாத்திரை மருந்துகளை உணவு போல நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், என்னால முடியல, அழுவுற ஆண்டுடைய சமூகத்துல என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, நான் செபிக்கிறேன் அப்படின்னு வேதனைப்பட்டு இந்த கூட்டத்தில் இருக்கிறீங்களா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? ஆவியானவர் உங்களோட கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இயேசு இந்த உலகத்துல வேதனையோட பாரத்தோட பாடுகளோட கூட இருக்கிற ஜனங்களை விசாரிக்கும்படியாக உலகத்திற்கு வந்தார். உங்க பாடுகள் அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் பாடுபட்டார் சிலுவையில, அவர் ரத்தம் சிந்தினார் நம்முடைய மிருதுகளுக்காக, அவர் நொறுக்கப்பட்டார் நம் நொறுக்கப்படும்படியாக. அன்பானவர்களே, உங்களை கைவிட மாட்டார். உங்க வேதனை மாறும், உங்க துக்கம் மாறும், உங்க கண்ணீர் மாறும். இன்னைக்கு ஒரு கூட்டம் உங்களை பார்த்து சிரித்து கொண்டு இருக்கலாம். நீ அழும்போது உன் சொந்தம் பந்தம் உன்னை பார்த்து ஒரு வேதனையான கண்களால் உங்களை பார்க்கலாம். நீ முன்னேறவே மாட்ட, உன் கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி உன்னை குறித்து பின்புறமா பேசலாம். ஆனா ஆண்டுடைய வார்த்தை வருது, நீ எந்த இடத்துல அவமானப்பட்டு குனிஞ்சு அழுதியோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை மேன்மையா வைக்க போகிறார். அவர்கள் உன்னிடத்தில் தேடி வருவார்கள். இது கர்த்தர் செய்வார் உனக்காக. The Lord will do it for you because your tears shedding before the Almighty God. தேவனுக்கு முன்பாக நீ கண்ணீர் விடுவதினால் உன்னை தேவன் உற்று கவனிக்கிறார், உற்று கவனிக்கிறார். இந்த ஸ்திரியை விசாரிக்க யாருமே இல்லை பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பினார், வனாந்தரத்தில் தூதனை அனுப்பினார். இன்னைக்கு நம்ம அழுதா பைபிள் எடுத்து வாசிக்கிறோம், ஊழியக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்றோம், ஆங்கிலத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றோம், பாட்டு கேட்கிறோம், நிறைய விஷயங்கள்லாம் பண்றோம். அன்னைக்கு ஆகாருக்கு யாருமே இல்லை. சொல்லுங்க, இன்னைக்கு எனக்கு ஏசப்பா இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவர் இருக்கிறார். சொல்லுங்க. தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. சொல்லுங்க, கரங்களை தட்டி. இதற்கு மேலாக பிதாவாகிய தேவன் இருக்கிறார். நீங்கள் யாரும் தனிமைகள் அல்ல, நீங்கள் யாரும் திக்கற்றவர்கள் அல்ல.
அவர் விதவைகளுக்கும் திக்கற்றுள்ளுக்கும் தேவனா இருக்கிறார். எதை நினைச்சு அழுதுட்டு இருக்கிறீங்க? எதை நினைச்சு அழுதுட்டு இருக்கீங்க? அநீதியான ராஜாவிடத்துல ஒரு ஸ்திரீ தொடர்ந்து போய் அழுதாலாம். இன்னைக்கு 4வது குறிப்பு, அழுகிற ஸ்திரீ தொடர்ந்து போய் அழுதாலாம். ஒரு நியாயம் விசாரிங்க ஐயா, நியாயம் விசாரிங்க. அவள் அழ 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 ஒரு நாள் அவட மனசு மாறிடுச்சு. அநீதியான ராஜாவுக்கே மனசு மாறுதுன்னா நீதியான இருக்கிற நம்முடைய ராஜாவாகி இயேசுக்கு மனசு மாறாதா? மனசு மாறாதா? நான் நினைக்கிறேன் இந்த மார்ச் மாசம் அவருடைய மனசு மாறி உனக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். அற்புதங்கள் செய்கிறவர் உன் நடுவில் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் உன் அருகில் வசிக்கிறார். அவர் ரொம்ப தூரம் இல்லை, அவர் சொல்றாரு, நான் உங்களோட தானே இருக்கிறேன். சில நம்ம அழுது புலம்புவோம். இந்த கொரோனா காலத்துல நம்ம அழுதோம், நிறைய பேர் அழுதோம். ஐயோ ஏதாவது ஆயிடுமா, இனி ஒருத்தர் பார்க்க முடியாதா, இப்படியே மறிச்சு போயிடுமா, உலகம் அழிஞ்சிடுமா, அழுது ஜெபம் பண்ணோம். நம்ம ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தர் பதிலை தந்தார். கரங்களை தட்டி, அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் வசிக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் வசிக்கிறார். 2வது அழுதுதை பார்த்தீங்கன்னா அண்ணால குறித்து பார்க்கறோம். ரொம்ப அழுகுறாங்க. வீட்டில் அழுகுற அனுபவம் வேற, சர்ச்சில் அழுகுற அனுபவம் வேற. வீட்டில் அழுகுற அனுபவம் வேற, சர்ச்சில் அழுகுற அனுபவம் வேற. இந்த அம்மா இருதயத்தை ஊற்றி தன் ஆலயத்தில் ஜெபம் பண்றான். 1 சாமுவேல் 1:14-17 வாசிக்கிறோம். என்ன பாரம்? குழந்தை இல்லை. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில, என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் ஆகலையா, இன்னும் குழந்தை இல்லையா, நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், நகை செட்டு ஒண்ணுமே சேர்த்து வைக்கலையா, எல்லாரும் கேட்குறாங்க, சொந்தங்க பந்தங்கள்லாம் கேட்குறாங்க, என்னால் என்ன பதில் சொல்ல முடியல, அவமானமா இருக்கு, வயது கூடிக்கொண்டே போகுது, இப்படி பல பிரச்சனையோட கூட நீங்க ஸ்திரீகளா காணப்படுறீங்களா? உங்க அழுகைக்கு ஆண்டவர் பதிலை தரப்போகிறார். இந்த வருஷம் கண்டிப்பா யாராருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ நல்ல பிரியாணி நீங்க போட போறீங்க. ஹல்லேலூயா. குழந்தை இல்லாதவங்களுக்கு ஸ்வீட்டான குழந்தையை கர்த்தர் கொடுக்க போற. கரங்களை தட்டி. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எல்லாவற்றுக்கும் ஒரு காலங்கள் உண்டு என்று வசனம் சொல்லுகிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு காலங்கள் உண்டு. சபைக்கு வருவதற்கு ஒரு காலம் உண்டு, ஆண்டுடைய வார்த்தை கேட்பதற்கு ஒரு காலம் உண்டு, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நீங்க சாட்சி சொல்ல போவதற்கு ஒரு காலம் உண்டு. அந்த காலம் 2021 நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுவோமா? கரங்களை தட்டி அப்பாவை மையப்படுத்துவோமா? எவ்வளவு நல்ல தேவன் அவர், எவ்வளவு அற்புதமான தேவன் அவர். அல்லேலூயா. அவர் அதிசயங்களை செய்கிறவர், உடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்கிறவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஆமென். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. 2 ராஜாக்கள் கடைசி குறிப்பு. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல 5வது குறிப்பு, கனம் பொருந்திய ஸ்திரீ. பாருங்க, ஜெபிக்கிற ஸ்திரீ, துதிக்கிற ஸ்திரீ, நிறைய காரியங்கள் நம்ம பார்த்தோம். கடைசியில கனம் பொருந்திய ஆனரபிள் உமன். ஆண்டுடைய பார்வையில நீங்கெல்லாம் ஆனரபிள் உமனா இருக்கிறீங்க. உங்களுக்கு நீங்களே கரங்களை தட்டிங்க பார்க்கலாம். யுவர் ஆனரபிள் உமன். உங்களுக்கு டெசிக்னேஷன் ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க, ஆனரபிள். ஏன் தெரியுமா? அம்மா என்ற அழைப்புக்கு யாருமே ஈடாகாதுங்க. அம்மா அப்படின்னு சொன்னாவே அது ஒரு கனம் இருக்கு.
தங்கச்சி அப்படின்னு சொன்னாவே அதுல ஒரு கனம் இருக்கு, அக்கா அப்படின்னு சொன்னாவே அதுல ஒரு கனம் இருக்கு. அந்த கனத்துக்கு எதுவுமே ஈடாகாது. அல்லேலூயா. உங்களை கனத்துக்குரியவர்களாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். The Lord has been placed you as an honorable person. உங்களை கனத்துக்குரியவர்களாய் தேவன் வைத்திருக்கிறார். இந்த கனம் பொருந்திய ஸ்திரீயானவள் ஒரு ஊழியக்காரர் பார்க்கறாங்க. அந்த ஊழியக்காரர் எலிசா, இவர் பரிசுத்தமான ஒரு தேவ மனுஷங்க, இவருக்கு ஒரு மேலையில ஒரு அறையை உண்டாக்குவோம், நாக்காளிகள்லாம் வைத்து அவர் வரும்போதெல்லாம் அந்த இடத்துல அவர் உறங்கி கொண்டு ஊழியம் செஞ்சுட்டு போட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசி ஒரு இடத்த உருவாக்குறாங்க. பார்க்குறாரு இந்த தெய்வ மனுஷன், பரவாயில்லையே இவங்க வயது சென்றும் கூட ஆண்டோடைய ஊழியத்தை ஊழியக்காரங்களை கனப்படுத்துறாங்களேன்னு சொல்லி தன்னுடைய வேலைக்காரர் அனுப்பி கேட்கிறாரு, அவங்களுக்கு என்ன வேணும் கேளுப்பான்ட்டு. அவங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை. சரிப்பா உற்பகலை கிடைச்சிருன்ற. பாருங்க, நீங்க கர்த்தரை கனப்படுத்தும் போது, ஊழியங்களை கனப்படுத்தும் போது, ஊழியக்காரர்களை கனப்படுத்தும் போது கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த திருச்சபைக்கு நிறைய தேவைகள் உண்டு. வர நாட்களில் ஆலயத்தை கட்டிட்டு இருக்காங்க, பாரிஷால கட்டிட்டு இருக்காங்க. யாருக்காக கட்டுறாங்க சொல்லுங்க? எங்களுக்காக கட்டுறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. உங்களுக்காக தான் கட்டுறாங்க. எங்க திருச்சபைகள், எங்க மக்கள்கள் வெளியே போகக்கூடாது, எல்லாமே இங்க அமையணும், எல்லாமே இங்க கிடைச்சிடணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திற்காக எல்லாரும் ஒரு குடும்பமா இணைந்து நம்மளால முடிந்தது விதைக்கிறோம். இது இன்னும் பெரிதாகும்படி, இன்னும் வளரும்படியாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நீங்க கர்த்தருடைய ஊழியத்தையும் கர்த்தருடைய ஊழியங்களை நீங்க கனப்படுத்தும் போது கர்த்தர் உங்களை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு நிறைய நம்ம தேவ பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறாங்க, நல்ல ப்ரொஃபஷனலாக இருக்காங்க, இன்ஜினியர்ஸாக இருக்காங்க, டாக்டர்ஸாக இருக்கிறாங்க, டீச்சர்ஸாக இருக்கிறாங்க. அது காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை கனப்படுத்துறதுனால, கர்த்தருக்கு கொடுத்ததுனால, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுனால, ஊழியங்களை தாங்கினதுனால, மிஷினரிங்களை தாங்கினதுனால இன்னைக்கு அவங்க குடும்பங்கள்லாம் ஆஸ்வதிக்கப்பட்டு இருக்கிறது, மேன்மையாக வைத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இதுவரைக்கும் நீங்க கர்த்தரை கனப்படுத்துறீங்க, இனிமேலும் நீங்க கனப்படுத்துங்க. உங்களை கனம் பொருந்திய ஸ்திரீயாய் கர்த்தர் மாற்றுவார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சிஸ்டர்ஸ்லாம் எழுந்து நில்லுங்க, எல்லா சிஸ்டர்ஸ்லாம் எழுந்து நில்லுங்க. சிஸ்டர்ஸ் மாத்திரம் எழுந்து நில்லுங்க, ஸ்திரீகள் மாத்திரம் எழுந்து நில்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நல்ல பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். உலக மகளிர் தினம் என்று சொல்லி உலகம் முழுவதும் கொண்டாடுகிற அந்த நல்ல நாளிலே அருமையான உம்முடைய பரிசுத்தமான இந்த ஆலயத்துல கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் விதைத்திருக்கிறோம். ஆண்டவரே, இங்க நின்று கொண்டிருக்கிற உம்முடைய கனத்துக்குரிய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. நாங்கள் மனதாருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம், செய்கிற வேலையை ஆசீர்வதிக்கிறோம், கணவர்களை ஆசீர்வதிக்கிறோம், உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், திருச்சபைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, ஒரு நன்மையின் ஆண்டாக இவருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். ஒரு விதைக்கிற அறுக்கிற ஆண்டுகளாக ஆண்டவருடைய வாழ்க்கையில தருவீராக. ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஆண்டுகளாக ஆண்டவர் மாற்றுவீராக. இன்னைக்கு இந்த ஆலயத்தில் நான் வந்தது நல்லது, என் கூட ஆண்டவர் பேசினார், என்னை ஆசீர்வதித்தார் என்ற சாட்சிகளை எழுப்பதற்காக நன்றி அப்பா. நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். கிருபையின் கரம் கூட இருப்பதாக இயேசுவின் மூலம் பிதாவே. கரங்களை தட்டி அப்பா மைப்படுத்துவோமா, உற்சாகமா. ப்ளீஸ் பி சீட்டட். சமூகத்தே நின்று என்னை தள்ளிவிடாதீரோ. உமது பரிசுத்த ஆவியை உற்சாகமான